டிப்ஸ் 603. முட்டை குழம்பு வைக்கும் பொழுது முட்டை மிகவும் குறைவாக இருந்தால் முட்டையை உடைத்து ஊற்றி அதில் வெங்காயம் உப்பு சேர்த்து பணியாரக்கல்லில் முட்டை பணியாரமாக ஊற்றி எடுத்து பிறகு குழம்பில் சேர்த்தால் அதிகமாக இருக்கும். டிப்ஸ் 604. பலகாரங்கள் சுட்டு எடுத்த எண்ணெயில் 2 சொட்டு மட்டும் தண்ணீர் ஊற்றி வையுங்கள். சிறிது நேரத்தில் கசடெல்லாம் அடியில் தங்கி மேலே சுத்தமான தெளிவான எண்ணெய் கிடைக்கும். அதை மட்டும் எடுத்து தோசை சுட பயன்படுத்தி கொள்ளலாம். டிப்ஸ் 605. பூண்டின் நடுப்பகுதியில் இருக்கும் காம்பினை அரிசி, பருப்பு, தானிய வகைகளில் கொட்டி வைத்திருக்கவும். டப்பாக்களில் போட்டு வைத்தால் வண்டு வராமல் இருக்கும். டிப்ஸ் 606. சின்ன ஐஸ் கியூபை எடுத்து அதனை பாலித்தீன் கவரில் போட்டு முகத்தில் தடவி வர தழும்புகள் படிப்படியாக மறையும். டிப்ஸ் 607. தக்காளி குருமாவில் சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றினால் குருமா வாசனையாக இருப்பதுடன் சுவையாகவும் இருக்கும். டிப்ஸ் 608. பழுத்த மாம்பழத்தின் சாறை சிறிது சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதிக தாகம், பித்த மயக்கம் குறையும். டிப்ஸ் 609. உப்பு, மஞ்சள், எலுமிச்சை பழச்சாறு, குறைந்த அளவு வெல்லம் சேர்த்து பாகற்காய் நன்றாக ஊற வைத்த பின்பு சமைத்து பாருங்கள். அதில் அதிகமான கசப்பு தெரியாது. டிப்ஸ் 610. வெங்காய அடை செய்யும் பொழுது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி மாவில் கலந்து அடை வார்த்தால் கமகமன் என்று மூக்கை துளைக்கும் மணமும் சுவையும் ருசியும் நாவில் நீரூற வைக்கும். டிப்ஸ் 611. தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது சிறிதளவு ஜவ்வரிசி கலந்து அரைத்து தோசை வார்த்தால் தோசை மெல்லியதாகவும் ருசியாகவும் இருக்கும்.